வணக்கம், நான் டாக்டர் தீபா லலன், BHMS ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக கழுத்து வலியினால் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து பாருங்கள், இந்த டாக்டர் கிட்ட போயிருப்பீங்க. டாக்டர் வந்து கழுத்துக்கு வந்து காலர் அந்த பெல்ட் கொடுத்துருப்பாங்க. சொல்லுவாங்க, இது கழுத்து எலும்பு தேய்மானம் அப்படிம்பாங்க. இந்த சர்விக்ஸ் வெர்டிபிரா C1, C2, C3, C4, C5, C6, C7 இந்த 7 வெர்டிபிராஸில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்க ஜவ்வு தேஞ்சு ஒன்றுத்தோட ஒன்று அழுத்தம் கொடுக்கும். ஓகேங்களா? இது எதனால் வருது அப்படின்னா, கழுத்தை நிறைய யூஸ் பண்ணுறதுனால வருது. நிறைய பேர் வந்து பாருங்கள், இப்படி குனிஞ்சி செய்கிற வேலையே, இப்போ நாங்களே இருந்தால் கூட இப்படி குனிஞ்சி செய்கிற வேலை தான், இப்படி பார்த்து செய்கிற வேலை எதுவும் இல்லை இல்லைங்களா? அப்போ இன்னொன்று, இது ஒரு ரீசன். இன்னொன்று, போதுமான சுண்ணாம்பு சத்து நம்ம சாப்பாட்டில் எடுக்காதது. அது சாப்பாட்டில் சுண்ணாம்பு சத்து எடுத்தால் கூடங்க, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வெயிலுக்கே எக்ஸ்போஸ் ஆக மாட்டேங்கிறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, வெயில் படுது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா தோல் வந்து கருத்து போயிடும் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. இது வந்து பெரும்பாலும் லேடிஸ், ஜென்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்களா தெரியல, ரொம்ப கம்மி தான் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கும் மேலே வந்து பாருங்கள், இப்போ ரொம்ப நாங்கள் வந்து ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கோம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் நிறைய லேடிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேடம் வெயிலில் போனால் அந்த யூவி ரேஸ் தாக்கத்தினால ஸ்கின் கேன்சர் வருதா, அதனால் நாங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் போட்டுட்ருக்கோம். ஆக்சுவலி வீட்டுக்குள்ளேயே இருந்தால் கூட 4 முறை சன்ஸ்க்ரீன் போடணும் அப்படின்னு டெர்மட்டாலஜிஸ்ட் நிறைய பேர் சொல்கிறாங்க. இது உண்மைதான், நான் கூட சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கேன். அப்படி நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுறது. பட் பியாண்ட் தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயில் அப்படின்றது வேணுங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னா சன்ஸ்க்ரீன் போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. வெளியே போகும்போது கூட நம்ம சன்ஸ்க்ரீன் போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. எப்போ போடணும் அப்படின்னா, அந்த நல்ல வெயில் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதாவது ஒரு 12 மணிலேருந்து ஒரு 2 மணி 3 மணி வரைக்கும் ஒரு நல்ல வெயில் வரும் பார்த்தீங்களா, அந்த வெயிலுக்கு தான் நம்மளுக்கு சன்ஸ்க்ரீன் வந்து தேவை, மீதி தேவையில்லை. பட் பியாண்ட் தட் உங்களோட ஆப்ஷன் சன்ஸ்க்ரீன் போடுறது. ஆனால் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் காலையில் ஒரு இளம் வெயில் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இளம் வெயில் உடம்புல படணும். ஏன்னா சன்லைட் இஸ் a ரிச் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் டி அப்படின்னு சொல்லணும். அப்போ நம்மளுக்கு போதுமான விட்டமின் டி இருந்தால் மட்டும்தான் நம்ம கால்சியம் வந்து நம்ம பாடி அப்சார்ப் ஆகிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து வெயிலில் உட்காரணும். அதுக்காக 2 மணிக்கு 1 மணிக்கு போய் உட்காருங்க அப்படின்னு நான் சொல்லலை. அந்த இளம் வெயிலில் ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பாக சன் பாத் அப்படின்றது எடுங்க. ஒன்றும் இல்லை, நம்ம இந்த கோவா சைட்லாம் போனால் எல்லாம் வந்து அந்த வெயிலில் படுத்துட்டு இருப்பாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோவான்னு இல்லை, பீச் சைடு எந்த சைடு போனாலும் நம்மளுக்கு அதனோட வேல்யூ தெரியாது. ஃபாரினர்ஸ்லாம் வந்து அழகாக அதில் படுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ரெஸ்ஸில் நம்ம வீட்டு மொட்டை மாடியில் ஒரு 10 நிமிஷம் படுத்துக்கலாம். இல்லை எங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் சின்ன ட்ரெஸ் போட முடியாதுங்க, எதிர் வீடு பக்கம் வீடு எல்லாம் வந்து பார்ப்பாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாதா ஒரு ட்ரெஸ், காட்டன் ட்ரெஸ் போட்டுட்டு மொட்டை மாடியில் ஃப்ரண்ட் இப்படி படுத்து மல்லாந்து 10 நிமிஷம், கவுந்து 10 நிமிஷம் படுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம் இது செய்யணும். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி இது கிடைக்காதது ஒரு காரணம், புரியுதுங்களா? அந்த போதுமான வைட்டமின் டி கிடைக்காதது ஒரு காரணம். 3வது காரணம், நம்ம வந்து பாருங்கள் குனிஞ்சே நிறைய வேலை செய்வோம். இப்போ வந்து இது வந்து பொதுவாக கிராமங்கள் சைடில் விவசாயம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, இந்த சிட்டி சைடும் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து பாருங்கள், பொதுவாக வந்து எலும்புகள் வந்து 30+ வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற ஒரு சேஞ்சஸ் வரும், தேய்மானம் ஆரம்பிக்கும். அது ஒரு இன்னும் கொஞ்சம் அதிகம் ஆஸ்டியோபீனியா அப்படிம்பாங்க, ரொம்ப தேய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த பயங்கரமான வலியை கொடுக்க ஆரம்பிக்கும். ஆக்சுவலி கொஞ்சம் வலி கொடுக்கும்போதே எலும்பு நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது, அப்பா எனக்கு வலிக்குதுப்பா, கொஞ்சம் ரெஸ்ட் கொடு, அதே மாதிரி சுண்ணாம்பு சத்து நிறைஞ்ச உணவை சாப்பிடு அப்படின்னு சொல்லுது. நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். அதுதான் விஷயம். சரி, அப்போ இது வந்து பாருங்கள் 30+லேயே வந்து சகஜம் தாங்க. இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க ஒரு சிலருக்கு தோணும், என்னங்க எங்கள் பாட்டிலாம் 80 வயசு, எங்கள் பாட்டி நல்லா இருக்காங்களே. உண்மைதான். நானே என்னோட கிளினிக்கில் வந்து பார்த்திங்கன்னா, என்னோட திருப்பத்தூர் கிளினிக்கில் 85 வயசு பாட்டி, 90 வயசு, அது சொல்லும் எனக்கு 90ன்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு 100 மேலே ஆகும் அப்படின்னு சொல்லும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா குடுகுடுன்னு ஓடி வருவாங்க, நல்ல தெளிவாக பேசுவாங்க. பேசுறது பல் எதுவுமே இல்லை, அதெல்லாம் அவங்களாம் பல் கட்டிக்க மாட்டாங்க, எனக்கு சரியாக புரியாது, ஊன்னு கேட்பேன். அப்போ அந்த மாதிரி நல்ல எலும்பு கை கால் எல்லாம் சூப்பராக இருக்கும். அவங்களாம் இப்பயும் விவசாயம் வேலை செய்வாங்க. அது எப்படி சாத்தியம் அப்படின்னா, அவங்களோட சாப்பாடு ஒரு நல்ல, நம்மள மாதிரி டென்ஷன்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஓட்டினாங்க, பிரச்சனைகள் இருந்துச்சு, 10 பிள்ளைங்க இருந்தாங்க, 10 பிள்ளைங்களை வந்து டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும் அப்போல்லாம் நினைக்கல. என்னால் முடிஞ்சதை நான் ஆஃபர் பண்ணுறேன், உன்னோட முயற்சியில் நீ வந்து உன்னோட ரக்கையை வச்சு பறக்க ஆரம்பி அப்படின்ற மாதிரி விட்டாங்க. பட் நம்மலாம் அப்படி விட்டுறதில்ல. நம்ம பிள்ளைங்க நின்னாலும் நம்ம பார்த்துட்டே இருப்போம், நடந்தாலும் பார்த்துட்டே இருப்போம், விழுந்துருமோ அப்படின்னு பார்த்துட்டே இருப்போம். ஸோ அது ஒன்று. இன்னொன்று, நம்ம வந்து நிறைய வந்து பணத்து பின்னாடி நிறைய விஷயத்துக்கு பின்னாடி ஓடுறோம் பார்த்திங்கன்னா. ஸோ எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ் அது ஒரு காரணம். அவங்களாம் என்ன பகலெல்லாம் விவசாயம் செஞ்சுட்டு ஒரு கழுத்துக்கட்டில் மேலே படுத்தாங்கன்னா அப்படியே தூங்குவாங்க.
இப்போ நம்மளால ஏசி ரூமில் கூட படுத்து கூட தூங்க முடிய மாட்டேங்குது. ஓகே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களோட வாழ்வியல் முறை நம்மளோட வாழ்வியல் முறை, அவங்களோட சாப்பாடு நம்மளோட சாப்பாடு. ஸோ வி ஆர் நாட் சப்போஸ் டு கம்பேர் தம் வித் அஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். சரி, அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு காரணம். ஏகப்பட்ட டயட்டிங் ஷைட்டிங் எல்லாமே நம்மளா பண்ணுறோம். பெருசாக வந்து ஃபுட்டு நம்மளா ஃபோக்கஸ் பண்ணிக்கிறோம். இப்படி நிறைய விஷயம் காரணங்கள் அடிக்கிட்டே போகலாங்க. தலாணி, நல்ல பெரிய தலாணி போட்டுக்கிறது, அப்படி படுக்கிறது, பெட்டில் தான் படுக்கிறது, கீழே படுக்கிறது இல்லை, கைத்துக்கட்டில் படுக்கிறது, இதெல்லாம் படுக்கிறது இல்லை. சரி, இப்படி நிறைய காரணங்கள் இருக்க தான் செய்யுது. சரி, காரணத்தெல்லாம் விட்டுருங்க. இப்போ எனக்கு கழுத்து வலி நிறைய இருக்குங்க, நீங்கள் சொன்னது கரெக்டு. இது சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு டாக்டர் வந்து டயக்னோஸ் பண்ணிட்டாரு. ஆர்த்தோ டாக்டர் மருந்து கொடுத்துருக்காரு. ரொம்ப கஷ்டம் இருக்குன்னா நம்ம சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எனக்கு சர்ஜரி பண்ணிக்கிறதுக்கு பயமாக இருக்குது. அங்கேயே ஊசி போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அந்த ஊசி போட்டு கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சு, அகைன் ப்ராப்ளம் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வாழ்வியல் முறை. வாழ்வியல் முறையில் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி 10 நிமிஷம் நீங்கள் சன்பாத் அப்படின்றது எடுக்கணும். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் சன்பாத். ரெண்டாவது வாழ்வியல் முறையில் என்ன அப்படின்னா தலையணை போட்டுட்டு படுக்கக்கூடாது, கட்டிலில் படுக்கக்கூடாது, தரையில் படுக்கணும். எங்களால் தரையில் படுத்து எழுந்துக்க முடியாதுங்க, இடுப்புலையும் சேர்ந்துருக்கு. அப்போ என்ன பண்ணுங்கள், கட்டிலில் இருக்க பெட்டை தூக்கிடுங்க. பெட்டை தூக்கிட்டு பிளெயின் காட்டில் தலைக்கு ஒரு பெட்ஷீட்டை மடித்து வச்சுக்கணும், காலுக்கு நல்லா தலாணி வைக்கணும். அது என்ன, நம்ம தூங்கிட்டு இருக்க வரைக்கும் தான் அந்த கால், தூங்க ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் அந்த காலுக்கு தலாணியை வச்சுருப்போம். அதுக்கப்புறம் காலில் எட்டி வச்சு விட்ருவோம். ஸோ பிரச்சனை இல்லை. தலைக்கு இவ்வளோண்டு பெட்ஷீட்டை மடித்து வைக்க பழகிக்கோங்க. இது 2வது விஷயம். இது வாழ்வியல் முறை. 3வது விஷயம் என்னென்னா கழுத்துக்கு சிம்பிள் எக்ஸசைஸ். இது உங்கள் டாக்டரே சொல்லி கொடுத்துருப்பாரு. பியாண்ட் தட் நானும் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, கழுத்து இப்படி இருக்குன்னா நிதானமாக செய்யணும். இது வந்து ஒரு சைக்கிள், ஒரு இது முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி காலையில் ஒரு 10 முறை நிதானமாக செய்யுங்க. நான் கூட கொஞ்சம் ஸ்பீடாக செஞ்சேன், நீங்கள் இன்னும் நிதானமாக செய்யுங்க. எனக்கு கழுத்து வலியெல்லாம் இல்லை இல்லைங்களா, அதனால நான் ஸ்பீடாக செஞ்சேன். நீங்கள் ஸ்பீடாக செஞ்சால் வலி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இதே மாதிரி காலையில் ஒரு 10 முறை, சாயங்காலம் ஒரு 10 முறை கண்டிப்பாக செய்யுங்க. ஓகேங்களா? இது 3ம் நம்ம வாழ்வியல் மாற்றங்களாக வச்சுக்கணும். ட்ரிங்க்ஸு, இந்த ஸ்மோக்கிங் இதெல்லாம் இருக்குன்னு அவாய்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? நிறைய நான்வெஜ், நான் டெய்லி நான்வெஜ் இல்லாமல் சாப்பிடவே மாட்டேங்க. அதெல்லாம் வந்து எலிஜிபிளே கிடையாது. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதெல்லாம் விட்டுருங்க. ஓகேங்களா? நான்வெஜ் சாப்பிட்றது தப்பு இல்லை, நிறைய ஹை கிளாஸ் ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்குது. பட் வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் அவ்வளோதான், மிச்சம் வேண்டாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு உணவியல் மாற்றங்கள் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் இதுக்கு இந்த வாழ்வியல் மாற்றங்களே நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கவங்களுக்கு மசாஜ் தெரப்பி அப்படின்றது ஒன்று கொடுப்போம். அது வந்து நாங்கள் செய்கிறது. அந்த மசாஜ் வந்து பார்த்திங்கன்னா கழுத்து சிகிச்சை, பாத சிகிச்சை, தொப்புள் சிகிச்சை இதெல்லாம் செய்வோம். பியாண்ட் தட் வந்து பாருங்கள் ஹோமியோபதி மெடிகேஷன்ஸ் அப்படின்றது கொடுப்போம். இது ட்ரீட்மெண்ட் ஓரியன்டாக வந்துடும். 3வது உணவியல் மாற்றங்கள். ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த 3 மாற்றங்களும் வேணும். புரியுதுங்களா? ஒன்றுத்துலேயே வந்து ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம். சரி, உணவியல் மாற்றங்களில் நீங்கள் என்ன எடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பாருங்கள், காலையில் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியத்தில் எடுத்துக்கோங்க. இந்த சிறுதானியங்களில் முக்கியமாக கம்பு சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த கம்பில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே சிறுதானியங்களில் அதிகப்படியான கால்சியம், அதுலேயும் கம்பு 20 மடங்கு அதிக கால்சியம் அப்படின்றது உண்டு, நம்ம எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து. ஸோ காலையில் சிறுதானியங்கள் தனித்தனியாகவும் எடுத்துக்கலாம். கம்பு, கேழ்வரகு, சாமை, தெனை, அப்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றும் எடுத்துக்கலாம். இப்போலாம் வந்து பாருங்கள் மல்டி கிரெயின்ஸ் விற்குது. எல்லாமே ஒரு கிலோ நீங்கள் வாங்கி, அவன் விற்கிறது கூட நீங்களே ஒவ்வொரு கிலோ வாங்கி அதை வந்து நீங்கள் வந்து சமைச்சிக்கலாம். ஓகேங்களா? காலையில் சிறுதானியங்கள். மதியானம் முடியும் அப்படின்னா பாரம்பரிய அரிசி. முடியாதுங்க, அரிசியில் என்ன விலை விற்கிது, 300 ரூபாய் 400 ரூபாய் விற்குது அப்படின்னா ஒரு 250 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது 1 கிலோ அப்படின்னா அதை விட்டுருங்க. காலையில் சிறுதானியங்கள். இப்போ நான் மதியானம் பாரம்பரிய அரிசி முடியும், எனக்கு வசதி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா காட்டு யானம், கல்லுண்டை சம்பா, இந்த மாதிரி அரிசி வாங்கிக்கோங்க. அது வந்து செய்யுங்க. இவ்வளோ சாப்பாடு வடிக்கிற இடத்துல இவ்வளோ தான் வந்து தேவைப்படும். ஏன்னா வந்து பாருங்கள், இந்த பாரம்பரிய அரிசியில் நிறைய நார் சத்து இருக்குது. அதுக்கும் மேலே கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், ஃபாஸ்பரஸ், செலினியம், ஜிங்க், இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்க தான் செய்யுது. அந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. வாரத்தில் 3 நாள் கீரை எடுத்துக்கோங்க. கீரையில் எல்லா கீரையும் எடுக்கலாம். பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, இந்த கோவக்கீரை, கொய்யாக்கீரை இப்படிலாம் வந்து கிராமங்களில் சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த சிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பசலைக்கீரை, ஸ்பினாச், அது வந்து பார்த்திங்கன்னா ரிச் சோர்ஸ் ஆஃப் எல்லாமே இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா கிங் ஆஃப் கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பசலைக்கீரையை. ஸோ அதை எடுத்துக்கோங்க. சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. பசலைக்கீரை, வல்லாரக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, ஓகேங்களா? கரிசலாங்கண்ணி கீரை கிடைக்கிது அப்படின்னா எடுத்துக்கலாம். கிடைக்கலன்னா இந்த வல்லாரை, பொன்னாங்கண்ணி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்பினாச், பசலைக்கீரை, முருங்கைக்கீரை வீட்டு பக்கத்தில் இருக்குங்க அப்படின்னு ரெகுலராக எடுக்கக்கூடாது, வாதம் ஜாஸ்தி.
ஸோ இந்த மாதிரி கீரைகள் வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் கம்பல்சரி எடுங்க. அதே மாதிரி முட்டை சாப்பிட்றீங்க அப்படின்னா டெய்லியே ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. அகைன் இதில் கேட்கக்கூடாது நாட்டுக்கோழி முட்டையா பிராய்லர் முட்டையா, ஃபார்மில் வச்சு வளர்க்குற எல்லாத்துக்குமே சேம் கேரக்டர்ஸ் தான், சேம் பெனிஃபிட்ஸ் தான். எந்த முட்டைனாலும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிங்க. வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் பெரண்டை பற்றி நிறைய ரிசர்ச் கண்டக்ட் பண்ணி பெரண்டை இந்த எலும்பு சார்ந்த நோய்களுக்கெல்லாம் எக்ஸ்ட்ராடனரியாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெரண்டை வாரத்தில் 3 நாள் சட்னி வச்சு சாப்பிடுங்க. பெரண்டையில் நிறைய புளி வச்சு சாப்பிடாதீங்க. பெரண்டை சட்னி சாப்பிடுங்க. எலசு பெரண்டை எடுத்துக்கோங்க, சட்னி வச்சு சாப்பிடுங்க. அதே மாதிரி வாரத்தில் 3 நாள் முடக்கத்தான் கீரை தோசை. காலையில் வந்து நீங்கள் அந்த இது செய்கிறீங்க பார்த்தீங்களா, அதாவது சிறுதானியங்களை செய்கிறீங்க பார்த்தீங்களா, கீரைக்காரங்கிட்ட சொன்னாலே இப்போ முடக்கத்தான் கீரை கொண்டு வராங்க. நிறைய வேணாம், இவ்வளவே எடுத்து அது ரொம்ப சூடுங்க, அது ஆசிட்ஸ் அப்படியே சாப்பிடக்கூடாது. 1 டீஸ்பூன் நெய் போட்டு வதக்கி அந்த தோசையில் போட்டு கொஞ்சம் மோர் ஊற்றி கரைச்சி அந்த தோசை சுட்டு சாப்பிடணும். கூட 3 லிட்டர் தண்ணி குடிச்சுக்கோங்க. இத்தனையும் சேர்ந்து ஃபாலோ பண்ணும்போது இந்த சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் பெயின், கழுத்து எலும்பு தேய்மானம், கழுத்து வலி, முடியல பெல்ட்டே போட்டிருக்க, ரெஸ்ட்ரிக்டட் மூமெண்ட்ஸ் ஆஃப் நெக். டாக்டர் எதுக்கு வந்து இந்த கழுத்துக்கு பெல்ட் கொடுத்துருக்காரு, கழுத்தை நான் ரொம்ப ஆட்டி ஆட்டி இது பண்ணும்போது எனக்கு வலி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். இப்போ ஒன்றும் இல்லை, நான் பேசும்போது உங்களுக்கு பயங்கரமாக கழுத்தை ஆட்டி ஆட்டி பேசுவேன். என்ன மாதிரி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா பயங்கரமாக வலி வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாத்துக்கும் தான் டாக்டர் வந்து பெல்ட் கொடுத்துருக்காரு. இந்த பெல்ட்டை ரொம்ப ஈஸியாக வந்து தூக்கி போட்டுடலாம், இதுலேருந்து முழுசும் வெளியே வரலாம், இது மொத்தத்தையும் செஞ்சு செய்யும்போது. புரியுதுங்களா? ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. மூட்டு வலி, இதை வந்து ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், அது பைலேட்டராகவும் யூனிலேட்டராகவும் இருக்கலாம். அந்த மாதிரி தேய்மான வலியாக இருந்தாலும் சரி, இந்த வாதம் சம்பந்தப்பட்ட ஏஎஸ்ஓ, சிஆர்பி, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் எதுவா இருந்தாலும் இந்த இந்த ப்ரிடாமினன்ட் எமோஷன் சொல்றது நம்ம கில்ட், குற்ற உணர்ச்சி தான் ப்ரிடாமினன்ட் எமோஷனா இருக்கும். ஓசிடில நிறைய சிம்டம்ஸ். பிசிஓடிங்கிறது ஒரே மாதிரியா பிரசன்ட் பண்ண போறது இல்ல, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரசன்ட் பண்ணலாம். சிலருக்கு வந்துட்டு